அடுப்பு இது தாங்க அடுப்பு. அந்த அடுப்பு பார்த்துக்குங்க. இதுதான் ஸ்ரீலங்காவில் இந்த கம்பெனியால் கொடுக்கப்பட்ட அடுப்பு பார்த்துக்குங்க. இது உள்ளுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த அடுப்பை கழுவலான்னு சொல்கிறாங்க. நம்ம கழுவியும் தான் யூஸ் பண்ணோம். கழுவியும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. இது பார்த்திங்கன்னா புகை குறைவாக இருக்கும். இது வந்து வீட்டுக்கு வச்சு சமைக்கலாம், வெளியிலையும் வச்சு சமைக்கலாம். இது வெளியில் வச்சு சமைச்சா என்ன நம்மளுக்கு ஒரு அனுகூலம்னு சொன்னால், நிறைய காற்று போகிறதுக்கான ஆக்சிஜன் போகிறதுக்கான ஓட்டைகள் வச்சுருக்காங்க. அது மூலமாக நம்ம வெளியில் வச்சோன்னா ஆக்சிஜன் கூடுதலாக கிடச்சி அந்த அடுப்பு வந்து நல்லா எரியும். நம்மள்ட்ட பெருசாக நல்ல விறகுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, கொஞ்சம் விறகு இருக்குது. ஓரளவு விறகு நம்ம வீடை சுற்றி கொஞ்சம் தேடணும். இன்றைக்கி அந்திக்கு போய்ட்டு தான் விறகு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வரணும். நம்ம இந்த வகையில் நம்மளுக்கு விறகு இல்லை, அதனால் வீடியோ ஒன்று போடுறதுக்காக நான் வீட்டை சுற்றி கொஞ்சம் விறகு, அந்த முறுக்க விறகு, சின்ன சின்ன விறகுகள் இருந்துச்சு. அதுகளை கொஞ்சம் சேமித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். போதுமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று சின்ன சின்ன விறகுகள் தான் இதுக்கு வைக்கலாம். இந்த வகையில் இந்த மாதிரி சின்ன துண்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் பெஸ்ட் உள்ளுக்கு வரும். இதை வச்சுட்டு இதில் சின்ன சின்ன துண்டுகள் போட்டு அடுப்பை பெஸ்ட்டை எரிச்சிக்கணும். பெஸ்ட்டாக எரிக்கும்போது மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு கடினமாக இருக்கும். வாங்க நான் விறக வைக்கிறேன், பார்ப்போம் எப்படி அடுப்பு எரியுதுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அடுப்புக்கு விறகு நம்ம வச்சுருக்கோம். சின்ன சின்ன விறகுகள் பற்ற வைக்கிறதுக்கு. பெஸ்ட்டு விறகை போட்டு பற்ற வச்சுக்கிறதுக்காக. பெஸ்ட்டாக பற்ற வைக்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் கஷ்டம்னு சின்ன சின்ன குச்சிகளை போட்டு டக்குன்னு பிடிச்சோன்னே நம்ம விறகுகளை வச்சோடனே அப்புறம் அது எரிஞ்சு போக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த அடுப்பு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பற்ற வைக்கிறதுக்கு சூடத்தை தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த அடுப்பில் வந்து பிளாஸ்டிக் இதுகளை போட்டு எரிக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம சூடத்தை எடுத்தோம். சூடர் பேப்பர் யூஸ் பண்ண முடியும். மற்றது பொலித்தீன், நம்ம பிளாஸ்டிக், இந்த சொப்பின் பேக் அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் எரிக்க சொல்லியிருக்காங்க. சிரட்டையும் கூட போட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிரட்டை எரித்து அந்த புகையும் நமக்கு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் சிரட்டையும் இந்த அடுப்புக்கு யூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக பற்ற வைக்கும்போது இந்த சூடும் அல்லது பேப்பர் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த வகையில் நம்ம நேற்று பற்ற வச்சுட்டு மிச்சம் அந்த சூடத்தை தான் எடுத்திருக்கோம். 2-3 சூடம் இருக்குது. அதை வச்சு பற்ற வைப்போம். பார்த்திங்கன்னு சொன்னால் சூடத்தை வச்சு பற்ற வச்சுட்டோம். அது சூடத்தை உள்ளுக்கு தள்ளணும். இப்படி குச்சொன்று எடுத்து உள்ளுக்கு தள்ளிக்குவோம். அதே மாதிரி ஒரு சூடம் வச்சா போதுமானா பத்தாது. ஒரு 3 சூடம் சரி வைக்கணும். அந்த சூடங்களையும் அது கிட்டத்தில் கொண்டு போய் தள்ளி வச்சிட்டோன்னா அது பிடிக்கும். அப்புறம் நம்ம பெரிய விறகுகளை வைக்கிறதுக்கு முன்னுக்கு இன்னொரு சின்ன கம்பி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க விறகு வைக்கிறதுக்குன்னு சொல்லி. அதை அப்படி போட்டு அதையும் போட்டுக்கணும். நம்ம போட்டு செட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம அதை பிடிச்சிச்சு தானே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன விறகுகளை எடுத்து அதுக்கு போட்டுக்கணும். ஏன்னு சொன்னால் நல்லா அடுப்பு எரியுது. நல்லா காற்று வீசுறதுனால அடுப்பும் நல்லா எரியுது. நல்லா பிடிச்சி எரியுது அடுப்பு. இப்போ டார்ச்சும் காஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பருப்பையும் உருளைக்கிழங்கையும் ஃபஸ்ட்டு போட்டு வேக வச்சு எடுக்கணும். பருப்பையும் உருளைக்கிழங்கையும் ஒன்றா போட்டுடணும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கையும் பருப்பையும் வேக வச்சுட்டோம். ரெண்டையும் ஒன்றா போட்டு அடுப்பு நல்லா எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. பார்க்க விளங்குதா? இதில் வந்து கறி பிடிக்குமான்னு கேட்டால் நல்லாவே கறி பிடிக்குங்க. ஆனால் புகை வந்து ஒப்பீட்டளவில் குறைவாக தான் இருக்கணும். நல்லா அனல் போகிறதுனால டக்குன்னு சமைச்சு முடிச்சிடலாம். மற்ற நார்மல் விறகு அடுப்புகளை விட இதுகளில் டக்குன்னு விரைவாகவும் சமைச்சு முடிச்சிடலாம். இதுகள் உள்ள ஆக்சிஜன் நல்லா போய்ட்டு நல்லா அடுப்பு எரியும். கொஞ்சம் நேரம் போகையில் போட்டவோ நம்ம அடுப்புக்கிட்டே ஒரு ஆள் இருக்கணும். நல்ல விறகுகளாக இருந்தால் வச்சு பிடிச்சி எரியும். இது வந்து டக்குன்னு எரிஞ்சு முடியக்கூடிய விறகுகள் தான் நான் வச்சுருக்கேன். அதனால் நம்ம பக்கத்துலேயே இருக்கணும். விறகு தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கு. ஊதையெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. பட்டையெல்லாம் எடுத்து அதுவாக ஒட்டோவாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு விறகு தள்ளி விட்டுறது மட்டும் தான் நமக்கு வேலை இருக்கும். நம்ம சமைக்கிறதுக்கு முன்னுக்கு எல்லா வேலைகளையும் எப்படின்னா ரெடியாக சாமான்களை எடுத்து வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுக்கணும். எல்லாம் பருப்புகள் கழுவி வச்சுக்கணும். மற்றது தாளிக்கிறதுக்கான கொச்சிக்காய், வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கணும் நம்ம.
ஏன்னா இந்த அடுப்பு கேஸ் அடுப்பு மாதிரி தான், விரைவாக சமைச்சு முடிச்சிடலாம். என்ன கேஸ் அடுப்பை வந்து ஓப் பண்ணி நம்ம சமைக்கலாம், எதுவும் சாம தேவையில்லை. இதெல்லாம் எரிச்சிக்கிட்டே இருக்கணும், எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். டக்குன்னு நூந்துருச்சுன்னா மறுபடியும் அதே மாதிரி சின்ன குச்சிகளை போட்டு பற்ற வைக்க வேண்டிய நிலைமை நமக்கு ஏற்படும். அதனால் நம்ம பக்கத்தில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சமைக்கிறது நமக்கு நல்லது. நல்லா அடுப்பு எரியுதுங்க, நல்லா அடுப்பு எரியுறதோட கொதியும் வந்துருச்சு. போக பார்த்தீங்கன்னா குறவத்தான் இருக்குது, உங்களுக்கு பார்க்கையில விளங்கும். சின்ன சின்ன விறகாக தான் வைக்கணும், இவ்வளோ தான் இந்த சைஸில் தான் விறகு வைக்கணும். பார்த்துக்குங்க, ஒரு 2 விறகு 3 விறகு வச்சா போதும். ஓவர் அனல் கூடையாக இருந்தால் 2 விறகு உங்களுக்கு போதுமானது. 4 விறகெல்லாம் வச்சா இன்னும் கூட எரியும் அடுப்பு. பார்த்திங்கன்னா நல்லா எரியுது. பார்த்திங்கன்னா இப்போ பருப்பும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. அதனால் அதை வேறு ஒரு டிஷ்க்கு ஊற்றி வச்சுட்டு அதே தாய்ச்சியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதை தாளிச்சிட்டு மறுக்க அந்த பருப்பையும் உருளைக்கிழங்கையும் எடுத்து அதில் ஊற்றி கொதிக்க வைக்கத்தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு உருளைக்கிழங்கையும் பருப்பையும் அதில் கொட்ட போகிறோம். எண்ணெயில் கொச்சிக்காத்தூள் இதெல்லாம் போட்டால் எண்ணெய் இந்த கொச்சிக்காய் வாசம் இருக்காது. இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வச்சு இறக்குனா கறி சரி. கறி வச்சு முடிச்சு இப்போ நெத்திலியும் பொரிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபுல்லாக ஒரு தண்ணியும் சுடு தண்ணி ஒன்று நம்மளுக்கு குடிக்கிறதுக்காக ஃபுல்லாக நிரப்பி ஒன்று போட்டிருக்கோம். இது எவ்வளோ நேரத்தில் சூடாகுதுன்னு பார்ப்போம். தண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ நேரம் போகுதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. விளங்குதா? பார்க்கல விளங்கும் உங்களுக்கு. இப்போ இதுக்கு 3க்கும் நம்ம ஒரு உருளைக்கிழங்கு கறி வச்சு பருப்பு போட்டு மற்றது நெத்திலி பொரிச்சு இந்த கேத்தலில் ஒரு தண்ணி ஒன்று சூடாக்குறதுக்கு சரியாக 1 ஹவரும் 15 நிமிஷமும் பிடிக்குது. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேஸ்ட் சூடாக இருக்குது நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் பெஸ்ட்டு தடவையாக லாங் வீடியோ ஒன்று போடுறோம். கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட வீடியோவை போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு லாங் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம்.